ஸோ நம்ம வந்து அறநூல்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அறநூல்கள் பற்றி பார்த்துட்டு நம்ம போன பார்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் கடவுள் வாழ்த்து வந்து 2 கடவுள் வாழ்த்து இருக்குது. ஸோ 2 கடவுள் வாழ்த்துலேயுமே வந்து 4 கருத்துகள் இருக்குது. ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழ் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொது தமிழோட கிளாஸ் 64 இதில் வந்து அறநூல்களோட பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். ஸோ அறநூல்களில் நம்ம 2 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அறநூல்கள்லாம் என்னன்னு பார்த்தாச்சு, நாலடியார் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்ட் 3ல வந்து நான்மணி கடிகை பத்தி டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வந்து அறநூல்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அறநூல்கள் பற்றி பார்த்துட்டு நம்ம போன பார்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம நான்மணி கடிகைனா என்ன, அதோட பாடல்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான்மணி கடிகை அப்படின்றதும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்குது. இதுவும் வந்து அந்த அறநூல்களில் ஒன்று. ஸோ 14 கீழ்கணக்கு நூல் பார்க்கும்போது அறநூல்கள் எது, புறநூல்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இதுவும் வந்துட்டு நீதி நூல், அதாவது அறநூல்களில் ஒன்றா தான் இந்த நான்மணி கடிகையும் இருக்குது. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஸோ நாலடியாரை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நாலடியார் எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவரை ஏன் விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேரில் இருக்க இந்த விளம்பி அப்படின்றது வந்து ஊரோட பெயராகவும் நாகனார் அப்படிங்கிறது அவருடைய பெயராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. ஸோ டோட்டலா இந்த நான்மணி கடிகையில வந்துட்டு 104 பாடல்கள் இருக்கு, இல்லைன்னா 106 பாடல்கள் இருக்கு. ஸோ இதோட டேட்டாஸ் வந்து கிளியரா இல்லை. சில இடங்கள்ல வந்துட்டு 102 பாடல்கள், அது கூட 2 கடவுள் வாழ்த்து சேர்த்து 104 பாடல்கள்னு இருக்கு. இன்னும் சில டேட்டால 104 பாடல்கள் கூட 2 கடவுள் வாழ்த்து சேர்த்து 106 பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 104 இருக்கணும், இல்லைன்னா 106 பாடல்களா இருக்கணும். இதோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டு. ஸோ ஏன் இதுக்கு வந்து சிறப்பு பெயர் துண்டுன்னு இருக்கு அப்படின்றத நான் பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதோட பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. இதுல இருக்க பொருள் வகை வந்து நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி அறம் தான். ஸோ நீதி குறித்து தான் இதுல வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து இயற்றப்பட்ட காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டா இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிறப்பு பெயர் வந்து துண்டுன்னு பார்த்தோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்மணி கடிகை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4 மணி கடிகை அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கடிகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆபரணம்னு அர்த்தம், இல்லைன்னா வந்து தோல் வலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த தோல் வலையில வந்துட்டு 4 மணிகள் வந்து பதிக்கப்பட்டது போல இந்த நூல்ல வந்துட்டு ஒவ்வொரு பாடல்லையும் 4 மணி போன்ற கருத்துகள் இருக்கனால தான் இதை நான்மணி கடிகைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த தோல் வலையில இருக்கிற 4 மணிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையும் 4 மணியான அற கருத்துகள் இருக்கனால தான் இதை நான்மணி கடிகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல கடவுள் வாழ்த்து வந்து 2 கடவுள் வாழ்த்து இருக்கு. ஸோ 2 கடவுள் வாழ்த்துலையுமே வந்து 4 கருத்துகள் இருக்கு. கடவுள் வாழ்த்து வந்து திருமாலை பற்றி இந்த நான்மணி கடிகையில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே பார்த்த மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துகள் இருக்கு. இந்த நூல்ல வந்து நிறைய வடமொழி கலப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல் வந்து தொல்காப்பியர் கூறும் அம்மை அப்படின்ற வனப்பிற்கு உரியதா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து 2 பாடல்களை வந்து ஜியு போப் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்துல வந்து மொழி பெயர்த்திருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7வது பாட்டும் 100வது பாட்டையும் அவர் வந்து மொழி பெயர்த்திருக்காரு. ஸோ இந்த நூலோட மிக பிரபலமான அடி எதுன்னு பார்த்தீங்கன்னா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்ற வரி வந்து ரொம்ப பிரபலமான அடியா இருக்கு. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்லையே 2 கடவுள் வாழ்த்து பெற்ற ஒரே நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை தான். ஸோ நாலடியாருக்கு இதே மாதிரி ஒரு சிறப்பு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நான்மணி கடிகையோட பழைய உரை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சினாக்கினியார். அடுத்து வந்து பாலசுந்தரன் பிள்ளை அப்படிங்கிறவரு உரையாசிரியரா இருக்காரு. ஸோ இதுதான் வந்து நான்மணி கடிகை பத்தின டீடைல்ஸ். ஸோ நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒன்று நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னு நான் கேட்டேன். 2வது வந்துட்டு இப்போ நான்மணி கடிகையில் வந்துட்டு இதே மாதிரி கடவுள் வாழ்த்து இருக்கிற, அதாவது 2 கடவுள் வாழ்த்து இருக்கிற ஒரே நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகைன்ற மாதிரி
அதே மாதிரி ஒரே டேஷ் இருந்த நூல் வந்து நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்டு. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அறநூல்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அறநூல்களை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு அறநூல்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அறநூல்கள் இல்லாமல் இதே மாதிரி டாபிக் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்குது. அண்ட் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸும் நம்ம சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி புக் இருக்கு. கொஸ்டின் பேங்க்ல வந்து ஜியோகிராஃபி கொஸ்டின் பேங்க் இருக்கு. அப்கமிங் டேஸ்ல மற்ற எல்லா புக்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸும் நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல இருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான்மணி கடிகை குறித்து புதிய புத்தகம், அதாவது இப்போ நம்ம சமர்ஷியர் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறதுல நான்மணி கடிகை வச்சு உங்களுக்கு பாடல் வந்து இல்லை. பட் பழைய புத்தகத்தில் ஒரு பாடல் வந்து இருக்கு. ஸோ அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, மனைக்கு விளக்கம் மடவாள், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. ஸோ இது எழுதுனது விளம்பி நாகனார். ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா, மடவார் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பெண்கள் அப்படின்னு அர்த்தம், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம், மணக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, அடுத்து காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், நெக்ஸ்ட் வந்து ஓதின் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு ரீல் இருந்துச்சு. ஸோ ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது, நெக்ஸ்ட் புகழ்சார் அப்படின்னா புகழை தரும், உணர்வுனா நல்லெண்ணம். ஸோ இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தோட விளக்கா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இருக்காங்க. அந்த பெண்களோட விளக்கா இருக்கிறது யாருன்னா அவங்க பெற்ற சிறந்த பண்புள்ள பிள்ளைகளா இருக்காங்க. ஸோ அப்படி மனதுக்கு இனிய அந்த பிள்ளைகளுக்கு விளக்கா தோன்றுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குடும்பத்துக்கு விளக்கு பெண்கள், பெண்களுக்கு விளக்கு வந்து சிறந்த பிள்ளைகள், பிள்ளைகளின் விளக்கு வந்து கல்வி, அந்த கல்விக்கே விளக்கா விளங்குவது எதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த பாடலோட விளக்கமா வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அறநூல்களில் வந்துட்டு இப்போ என்னெல்லாம் பார்த்தாச்சு, அறநூல்கள் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு போன வீடியோவில் நாலடியார் பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நான்மணி கடிகை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.